Hi everyone, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் மன்சட்டி which means mud pot. இன்றைக்கி நம்ம சேனலில் செய்ய போகிறது ரொம்ப ஹெல்தி அண்ட் ஈஸியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. இதை நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்கை கூட சர்வ் பண்ணலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதே டைமில் ரொம்ப ஹெல்த்தியும் கூட. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இந்த பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி செய்கிறதுக்காக 1 கப் அளவுக்கு ராகி ஃப்ளோர் எடுத்திருக்கேன். அது வந்துட்டு ஒரு மிக்சிங் பவுல் ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே ஒரு 1/4 கப் அளவுக்கு ஃபைன்லி சாப்ட் ஆனியன்ஸ் அண்ட் 1/4 கப் அளவுக்கு வெந்தயக்கீரை. இதையும் நான் ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ரெசிபிக்கு நீங்கள் வெந்தயக்கீரை ஆட் பண்ணிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் 1 க்ரீன் சில்லி நான் ரொம்ப ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு ஒரு பச்சை மிளகா போதும். இன்கேஸ் உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னு நினச்சிங்கன்னா இன்னொரு பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கோங்க. பட் காரம் நிறைய சேர்க்காதீங்க, ஹெல்த்துக்கு நல்லதில்லை. கொஞ்சமாக கறி லீவ்ஸ் அண்ட் இந்த ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு உப்பு. இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் ஏன் பச்சை மிளகா நிறைய ஆட் பண்ணாதீங்கன்னு சொன்னேன்னா, நான் லாஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு ரெசிபி ட்ரை பண்ணக்குள்ளோ ஐ ஆடட் லாட் ஆஃப் க்ரீன் சில்லிஸ். ஸோ அது சாப்பிட்டக்குள்ள ஒன்றும் தெரியல. பட் நெக்ஸ்ட் டே நான் என்ன சாப்பிட்டாலும் என் த்ரோட் வந்துட்டு ரொம்ப பேடாக பர்ன் ஆகிட்டு இருந்துச்சு. ஐ ஹேட் அ த்ரோட் இன்ஃபெக்ஷன். ஸோ டாக்டர் சொன்னாங்க சம்டைம்ஸ் ரொம்ப ஸ்பைஸியாக சாப்பிட்டா இப்படி ஆகும்னுட்டு. 1 வீக் ஆச்சு எனக்கு சரியாகிறதுக்கு. அன்னிலேருந்து ரொம்ப கம்மியாக தான் நான் ஸ்பைஸியாக சாப்பிட்றேன். ஸோ நீங்களும் ஆன அளவுக்கு பச்சை மிளகா கொஞ்சம் பார்த்துட்டு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இது வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இது வந்துட்டு நல்லா சாஃப்டான டோ ஆகிற அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். தண்ணி கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். ஒரே வாட்டி ஆட் பண்ணிட்டோன்னா இது ரொம்ப தனியாக வந்துடும். நீங்கள் இது மிக்ஸ் பண்ணுறதுக்குள்ளே சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கூட கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் வீடியோ போஸ்ட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அண்ட் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா ஐ வில் பி வெரி ஹாப்பி பிகாஸ் இட் மீன்ஸ் அ லாட் டு மீ. இந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம இதை டோ மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், டோ வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு சாஃப்டாக இருந்தால் போதும். இதை நம்ம இப்போ எப்படி தட்டி அடை சுடுறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், நான் இந்த அடை தட்டுறதுக்கு ஆல்ரெடி ஒரு வாழையில வச்சுருக்கேன். அது கீழே கொஞ்சமாக நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட கீ இருந்தால் நீங்கள் கீ கூட ஆட் பண்ணிக்கோங்க, நல்லாயிருக்கும். பட் நான் இன்றைக்கி ஆயிலில் தான் செய்கிறேன். வாழையில வந்துட்டு நான் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன், அதான் இப்படி ஆயிடுச்சு. ஹோப் யூ டோன்ட் மைண்ட் தட். ஸோ இது போட்டதுக்கப்புறமா ஆயில் வாழையில மேலே நம்ம இந்த மாதிரி சின்ன போர்ஷன் மாவு எடுத்து இது மேலே வச்சு நம்ம சின்ன அடை மாதிரி தட்டி எடுத்துக்கலாம். நீங்கள் இது எந்த ஷேப்பில் வேணாலும் தட்டிக்கலாம். நான் இன்றைக்கி குட்டியாக சுடுறேன். எனக்கு எதுவாக இருந்தாலும் இந்த குட்டியாக இருந்தால் நல்லாயிருக்கும். அதனால் பாருங்கள், இது நான் வந்துட்டு நல்லா தட்டிட்டேன். இப்போ இது மேலே நான் லைட்டாக செசமி சீட்ஸ் ஆட் பண்ணுறேன். டேஸ்ட் நல்லாயிருக்கும், அதே டைமில் பார்க்கவும் நல்லாயிருக்கும். அதனால் பாருங்கள், நான் தட்டினதுக்கப்புறம் ஒரே மாதிரி இருக்கட்டும் ஷேப்புன்றதுனால குக்கி கட்டர் வச்சு இந்த மாதிரி நான் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்திருக்கேன் இந்த டோ. இது வந்துட்டு நம்ம வாழை இலையோட தவா மேலே போட்டு தான் சுடணும். இப்போ இதை எப்படி சுடுறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், நான் இதை சுடுறதுக்காக ஆல்ரெடி தவா வச்சுட்டேன். தவா நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம கீழே லைட்டாக ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக சேர்த்தா போதும். நான் சொன்ன மாதிரி உங்கள்கிட்ட கீ இருந்தால் நீங்கள் கீ கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம தட்டி வச்சதை இப்படி தவா மேலே போட்டுடலாம். ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம இப்படி எடுத்தோன்னா இந்த வாழையில வந்துட்டு செப்பரேட்டாக வந்துடும். எடுத்துட்டு நம்ம இது மேலே இன்னும் கொஞ்சம் செசமி சீட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இது இப்போ ஒரு சைடு 1 மினிட் வேக வச்சாவே போதும். இது சூப்பராக ரெடி ஆகிடும். பாருங்கள், இது ஒரு சைடு 1 மினிட் நல்லா வெந்துருச்சு. நம்ம இப்போ இதை திருப்பி போடலாம். இந்த மாதிரி இது இன்னொரு சைடு 1 மினிட் நல்லா வெந்துருச்சுன்னா இது சூப்பராக ரெடி ஆகிடும். பாருங்கள், இது 2 சைடுமே சூப்பராக வெந்துருச்சு. நம்ம இப்போ இதை தவாலேருந்து எடுத்துடலாம். நம்ம எல்லாத்தையுமே இதே மாதிரி சுட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், ரொம்ப டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் வந்துட்டு ஜஸ்ட் 5 மினிட்ஸ்க்குள்ளே வீட்டில் செஞ்சாச்சு. இதுக்கு வந்துட்டு ஜஸ்ட் ஃபியூ இன்க்ரீடியன்ஸ் அண்ட் 5 மினிட்ஸ் டைம் உங்கள்கிட்ட இருந்தால் போதும், வீட்டில் செஞ்சிடலாம். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்றது மறக்காமல் காமெண்ட்டில் சொல்லுங்கள். வேறு ஒரு ரெசிபியோடு பார்க்கலாம். அன்டில் தென் டேக் கேர்.